1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தாவேகாவிற்கு சூனியம் வைக்கிறதுக்குன்னு, தாவேகாவை அழிக்கிறதுக்குன்னே ஒரு பீஸ் இருக்குன்னா அது நம்ம ஆதவர்ஜுனா தான். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். ஆனால் திமுக குடும்பம் வர மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், நீ ரஜினியை தொட்டு இருக்க கூடாது. அதாவது என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், அதனால என்ன பாதிப்பு வரும், இதனால நம்ம கட்சிக்கு பின்விளைவு என்ன வரும், எதை பத்தியுமே சிந்திக்கிறது கிடையாது. ஒரு தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகவை நோக்கி யாராவது விவசாயிகள் பயங்கரமா திட்டுவாங்க, பயங்கரம் கொடூரமா போராட்டம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப மற்ற கட்சிகள் ஏடிஎம்கேவை கூட திட்டும், பாஜக திட்டும், காங்கிரஸ் திட்டும். ஆனா அவர்கள் வெளிப்படையாக யாரை பத்தியும் விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி விமர்சிச்சோம்னா, ஒரு விவசாயிகளை விமர்சிச்சோம்னா, ஒரு சமூகத்தை விமர்சிச்சோம்னா, இல்ல ஒரு தொண்டர்களை விமர்சிச்சோம்னா அது நமக்கு பேர் ஆபத்தா வரும், பெரிய பின்னடைவா வரும். இப்ப அதிமுகவை திட்டக்கூடிய திமுக கூட அதிமுகவின் தொண்டர்களை திட்டாது. அதிமுகவின் தொண்டர்கள் நல்லவர்கள், அவர்கள் திசை மாறி போறாங்க, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அதிமுகவின் தொண்டர்களை திட்ட மாட்டாங்க. ஏன்னா அதனால நமக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும். அந்த தொண்டர்களை எப்படி நம்ம வசப்படுத்துறது அப்படிதான் யோசிப்பாங்களே தவிர இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. ரஜினிய திமுக மிரட்டுச்சுங்க. திமுக மிரட்டினதுனால பயந்துகிட்டு தான் ரஜினி வரல அப்படின்னா அது ரஜினியோட இமேஜுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு. உண்மையிலே ரஜினியை திமுக மிரட்டுச்சா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ரஜினி தன்னிலையை உணர்ந்தார். ஆரம்பத்துல இருந்தே அவர் அரசியலுக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இழுபறியில இருந்தார். அவர் பாஷா படம் வரும்போது எப்போ வருவான் எப்படி வருவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பல வசனங்களை பேசியிருந்தாலும் அந்த சினிமாவோட நிறுத்திக்கிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும், அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் இறங்குற அந்த சமயத்துல பாஜக அவரை பயன்படுத்திக்க நினைக்குது, காவி சாயம் பூசணும்னு நினைக்குது. அவர் வெளிப்படையா சொன்னாரு, திருவள்ளுவர் மீதும் என் மீதும் யாராலும் காவி சாயம் பூச முடியாது அப்படின்னு. பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குது, பாஜக நம்மளை வச்சு காய் நகரத்தை பாக்குது, நம்மளால ஆதாயம் அடைய பாக்குது. அவர் உணர்ந்த தருணம் உடல்நிலை சரியில்லைன்னு சிங்கப்பூருக்கு போயிட்டார். போயிட்டு எனக்கு அரசியல்ல ஈடுபாடு கிடையாது, அரசியல்ல நான் வர விரும்பல, எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது, என் உடல்நிலை கருதி அரசியலுக்கு வரலன்ட்டார் அப்போது. ஆனால் அதன் பிறகாக அவர் சொன்ன வார்த்தை, நான் அரசியலுக்கு வருவேன், நான் வந்தேன்னா என் தொண்டர்கள் அரசியலுக்கு வருவான், அவன் என்ன நம்பி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவான், வெற்றி பெற்று விட்டால் பிரச்சனை கிடையாது, ஜெயிச்சிட்டோம்னா பரவாயில்ல, ஒருவேளை தோத்துட்டா அது என் ரசிகர்களை இழுத்து நான் தெருவில் நிறுத்தினதுக்கு சமம் அப்படின்னு சொன்னார். அவர் தன்னுடைய ரசிகர்களுடைய நலனை விரும்பினார். அவன் கெட்டு போயிடக்கூடாது, அவன் நடுத்தெருவில் நின்றக்கூடாது, வீணா போயிடக்கூடாது, அவர் விரும்பினார். ஆனால் இந்த தற்குறிக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனாலதான் அரசியலுக்கு வந்த உடனே, இப்போ படத்துல நடிக்கிற வரைக்கும் நான் ரஜினி ரசிகன், என் தலைவர் ரஜினி அப்படின்னு பேசிய விஜய் அரசியலுக்கு வந்த உடனே நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு வயசானதுக்கு அப்புறம் நான் எதுவும் முடியாத நேரத்துல அரசியலுக்கு வரல, என் கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் ரஜினியை சீனார். இப்ப ரஜினியை சீனதோட விளைவு ரஜினி ரசிகர் மூளைக்கு அதை ரொம்ப கேவலமா விஜயையும் தாவேகாவும் விமர்சிக்கிறாங்க, அடிச்சு தெருத்துறாங்க. நீங்க ஒரு தொகுதியில கூட நீங்க டெபாசிட் வாங்குறதுலாம் விடுங்க, 2% ஓட்டு கூட உங்களால வாங்க முடியாது அப்படின்னு வெளிப்படையா மிரட்டுறாங்க. எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காங்களே, தலைவன் என்னடா அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிட்டான், அமைதியா இருக்கானே அப்படின்னு பார்த்தா தலைவன் தரமான ஒரு ட்வீட்டை போட்டிருக்கான். இந்த மாதிரி என்னை விமர்சித்து தவறான செய்தியை தாவேகாவை சார்ந்த ஆதவர்ஜுனா பயன்படுத்துகிறார், இவருக்கு காலம் விரைவாக பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி நேரடியாவே தாவேகாவை எதிர்த்திருக்கிறார் ரஜினி அவர்கள். இப்ப காலம் நேரடியா பதில் சொல்லும்னா அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லிட்டார், காலம் வரக்கூடிய தேர்தல் 2026 தேர்தலுக்கு பிறகு அவர்கள் உணர்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரஜினி ரசிகர்கள் முழுக்க கொந்தளிக்கிறான், எல்லா பக்கமும். ரஜினிக்கு இல்லாத ரசிகர்களே கிடையாது. ரஜினியோட 1 to 1 விஜயால மோத முடியுமானா உறுதியா முடியாது. ஏன்னா வயதானாலும் ரஜினிக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. ரஜினி எப்பவுமே இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப அடுத்து வர்றதுக்கான ஒரு ட்ரெய்லர், யார் ஹீரோ சொல்லுங்க பாஸ், யார் ஹீரோ, இந்த ஒரே ஒரு வசனம் தான். அந்த ட்ரெய்லர் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபராக ரஜினி இருக்கார். அவருக்கு உண்மையிலே ஒரு மாஸ் இருக்கு. அவரை சீண்டுனா என்னப்பா ஆகும் அப்படின்னா ரஜினி ரசிகர் முழுக்க தாவேகாவிற்கு எதிராக களம் இறங்கிட்டாங்க. இந்த தேர்தல்ல தாவேகாவுக்கு காரியம் பண்ணாம விட போறது கிடையாதுப்பா. தாவேகாவை அடிச்சு
குழியில போட்டு மூடிட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க. இதை உணர்ந்த ஆதவர்ஜனா, நான் அப்படியெல்லாம் பேசலைங்க, தலைவர் ரஜினி மீது எனக்கு ஒரு பெரிய பற்று இருக்கிறது, பாசம் இருக்கிறது. ரஜினிக்கு அன்னைக்கு 18% ஓட்டு இருந்தது. அது ரஜினிக்கு தெரியுமான்னு தெரியாது, எங்களுக்கு தெரியும். எப்படி களத்துல போட்டியிட போறேன்னு நின்னவருக்கு, அரசியல் ஆரம்பிக்க போறேன்னு நின்னவருக்கு தனக்கு 18% ஓட்டு இருக்குமா அப்படின்னு அவருக்கு தெரியாதான். அவருக்கே தெரியுமான்னு தெரியாது, களத்துல இருந்த எங்களுக்கு தெரியும். அதனால நான் ரஜினியை தவறாலாம் பேசல, அவதூறாலாம் பேசலன்னு அடி வாங்கினதுக்கு அப்புறம் உணர்ந்திருக்கான். இப்போ தாவேக்கா என்னதான் பண்ண போகுது? ஏன்னா ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்களை சீண்டி விட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க தாவேக்காவை ஒழிச்சிட்டு தாண்டா மறு வேலை அப்படின்னு ஒரு பக்கம் இறங்குறான். அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம் சென்றானுங்க. அஜித் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் போடுங்க, யாருக்கு எது பண்ணாலும் பண்ணுங்க, ஆனா தயவு செஞ்சு தாவேக்காவுக்கு ஓட்டு போடாதீங்க. அஜித் ரசிகர்கள் யாரும் தாவேக்காவிற்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அறிக்கை வெளியிடுறான். என்ன ஆச்சுன்னா, மங்காத்தா படம் ரிலீஸ் ஆச்சு. மங்காத்தா படத்துக்கு போன அஜித் ரசிகர்களை வெறுப்பேற்றும் விதமா அங்க விசில் எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஊதி அங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி, இதுக்கப்புறம் நீங்க அங்க அடி வாங்கிட்டு எப்படி அங்க அடிச்சு துரத்தப்பட்டார்கள் விஜய் ரசிகர்கள். இதுக்கப்புறம் யாருமே அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, சுயேட்சை கூட ஓட்டு போடுங்க, நோட்டாவுக்கு கூட ஓட்டு போடுங்க, தாவேக்காவுக்கு மட்டும் தயவு செஞ்சு யாரும் ஓட்டு போடக்கூடாது என்ற ஒரு உத்தரவையே அவங்க பிறப்பிச்சிருந்தாங்க. அப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சி கிட்ட எதிர்ப்பு. நாம் தமிழர் கட்சி கத்தி கத்தி பேசினா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாமக மற்ற விசிக கூட எல்லாம் நேரடியா சண்டை. இப்போ அஜித் ரசிகர்களையும் எதிர்த்தாச்சு, ரஜினி ரசிகர்களையும் எதிர்த்தாச்சு, எல்லார்கிட்டையும் சண்டை. எப்படி எல்லார்கிட்டையும் சண்டை. அப்போ விஜயை தீர்த்து கட்ட வேண்டிய திட்டமா, விஜய் அழித்தொழிக்கிறது தான் திட்டமா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, ஆதவர்ஜனா 2022 வரைக்கும் திமுகவில் பயணிச்சார். உடனடியாக திமுகவில இருந்து பிரிந்து விசிகாவில சேர்ந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை உசுப்பேத்துறோம் அப்படின்ற பேர்ல திமுகவை எதிர்த்து, எங்க தலைவருக்கு நீங்க துணை முதலமைச்சர் கொடுங்க, எங்க தலைவருக்கு தகுதி இல்லையா, எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு பேசி ஒரு விமர்சனத்தை உருவாக்குனீங்க. அதற்கப்புறம் அதுல இருந்து பிரிஞ்சு தாவேக்காவில சேர்ந்து தாவேக்கா வளரும் விதமாக, தாவேக்காவை வளர்க்கும் விதமாக எந்தவித பேச்சையும் பேசாம தாவேக்காவை அழித்தொழிக்கும் விதமாக, ஏன்னா அங்க இருக்கிற தலைமை ஒரு தற்குறி, என்ன நடக்குதுன்னு தெரியல, கலை யதார்த்தம் தெரியல, தன்னுடைய மனசுல தான் ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு மாய பிம்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காப்ல. அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் பேசினா சரி வருமா, அதெல்லாம் பேசினா சரி வருமானு விவாதிக்காம உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்க. இப்ப தலைவன் சரியா இருந்தா கூட்டு மண்ட மேலே நாள் வைப்பாப்ல. சாட்டை துரைமுருகன் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறு இருந்தா, சாட்டை துரைமுருகன் பேசக்கூடிய கருத்துக்கள்ல தவறு இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நேரடியாக ஒரு செய்தி வெளியிடுவார். அவர் பேசக்கூடிய வலைவலியில பேசக்கூடிய கருத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது அவருடைய தனிப்பட்ட வலைவலி அப்படின்னு சொல்லி. அதுபோல அவர் கட்சியில இருந்து 2 முறை நீக்கியிருக்காங்க. ஒரு சில தலைவர்களை தரக்குறைவா பேசிட்டாரு, அவதூறா ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டாருன்றதுக்காக அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுத்தால்தான் தன்னுடைய தொண்டனுக்கு, தன் கீழே இருக்கிறவனுக்கு ஒரு பயம் வரும். ஆனா அவன் என்ன பேசுறான்னு நம்மளுக்கு புரிஞ்சாதானே. ஆதவர்ஜனா பேசக்கூடிய அரசியல் தாவேக்கா தலைவருக்கே புரியாது. அப்ப புரியாத பட்சத்துல எதனா பேசுங்க, சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் தாவேக்கா தலைவர் விரும்புகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஆதவர்ஜனா தாவேக்காவை குழி தோண்டி புதைச்சி அதுக்கு காரியம் பண்ணி தேவசம் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு தான் வெளில வருவாப்லங்கிறது நிதர்சனமான உண்மை. அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.